டிவிஷன் பை 5 கொடுத்துச்சா இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க 63/5. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியா? ஸோ கீழே 10 வரணும்னா மேலே கீழேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டா? ஸோ கீழே 10 வந்துடும், மேலே இருக்கிற நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6, 6 2s are 12 கரெக்டா? தென் ஒரு ஜீரோக்கு யூனிட் டிஜிட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 12 பாயிண்ட்ஸ். புரியுதா? இந்த மெத்தட் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க இந்த ஸ்டெப்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா இந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு டிஜிட் வந்து என்ன பண்ணலாம்? புள்ளி வச்சுக்கலாம், பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? அதே 482/5. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ கீழே வந்து 10 தான் வரும், டைரக்டா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2s are 4, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 4 2s are 8, 9. ஸோ 10 வரப்போ 4 பாயிண்ட் தருது. அப்போ ஆன்சர் என்னது? 96.4. ஓகேவா? ஸோ இதை நீங்க கேன்சல் பண்ணி போடுறதை விட இன்ட்டு பண்ணிட்டு பாயிண்ட் வைக்கிறது ஈஸி. ஓகேவா? நீங்க 2 சம் சால்வ் பண்றீங்களா? இந்த 2 சம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா 1 2 4 2 வரும். ஸோ ஒரு பாயிண்ட் அதுனா பாயிண்ட். அதே மாதிரி 98 இன்ட்டு 2 196. ஸோ 196 வரும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 98.6. ஓகேவா? இதே கான்செப்ட் தான் பை 25 வந்தாலும். ஓகேவா? ஸோ 25 வந்துச்சுன்னா நம்ம என்ன போட்டோம்? 100/4 போட்டோமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 336 divided by 25 வந்து. இப்போ நம்ம 25 நமக்கு என்னன்னு தெரியும்? 25 into 4 பண்ணா நமக்கு 100 வரும். இட் மீன்ஸ் டபுள் ஜீரோ. ஓகேவா? அப்போ இங்கேயும் into 4 பண்ணலாமா? ஸோ into 4 பண்ணீங்கன்னா 6 4s are 24, பேலன்ஸ் 2 14 1 then 13. இப்போ இங்க 2 ஜீரோஸ் சொல்ல 2 பாயிண்ட் அதே பாயிண்ட் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ 13.44. ஸோ இந்த ஒரு டிஜிட்டை விட உங்களுக்கு எப்போ இங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா டபுள் டிஜிட்ல தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சிங்கிள் டிஜிட் வந்து நமக்கு டேபிள்ஸ் தெரியும், ஸோ அடிக்க கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். பட் ஆனா இப்போ இந்த 25 வரும்போது 25 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல நீங்க இப்படி ஈஸியா மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? அது மாதிரி 241/25. ஸோ இது எப்படி போடலாம்? ஸோ ஸ்பீட 100. ஸோ 100 வரணும்னா into 4. ஸோ 1 4s are 4, 4 4s are 16, balance 1, 2 4s are 8, 9. ஸோ 2 பாயிண்ட்னா 9.64. புரிஞ்சுதா? ஸோ 25ஆல டிவைட் பண்ண கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா மேல இருக்கிற நம்பர் என்ன பண்ணிக்கலாம்? 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு
2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 5 கொடுத்தா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 25 டிவிஷன்ல கொடுத்தாங்கன்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இதே 125 கொடுத்தாங்கன்னா இதால மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்ல பார்த்தோமா 8. ஸோ 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். தென் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? For example, 654 divided by 125 வருது. ஸோ நமக்கு இந்த 125ல கேன்சல் பண்றதை விட அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம 1000க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ 125 into 8 தான் என்ன வரும் நமக்கு 1000. அப்போ கீழே 8னா மேலே 8. ஸோ 1000. ஸோ 8ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 8 4 are 32, 3 40, 43, 4 6 6 8 are 48, then 52 plus 4 52. இப்போ இங்க 3 zeros இருக்கா? ஸோ 3 zeros-க்கு 3 டிஜிட் வரும். ஸோ 5.23. புரிஞ்சுதா எப்படி சால்வ் பண்ணுன்றது? அது 341 divided by 125. ஸோ இது வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இப்போ ஈஸியா போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 8ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 8s are 8, 8 4s are 32, balance 3, 3 8s are 24, 24 plus 3 27. Then 3 digits, 125 na 3 digits. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 2.728. ஓகேவா? ஸோ ஒரே ஸ்டெப்லயே கேன்சல் பண்ண முடியுதா? நீங்க 2 சம் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். த்ரீ பாயிண்ட் 560. பாயிண்ட்க்கு அப்புறம் லாஸ்ட் ஜீரோஸ் வந்தாலும் வரலனாலும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஸோ இதை 3.56 எழுதினாலும் கரெக்ட் தான், 3.560னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? வெரி குட். ஸோ 5.848. எல்லாருமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? 5னா மல்டிப்ளிகேஷன் பை மல்டிப்ளை பை 2, 25னா 4, 125னா 8. இதுவே நான் வச்சுக்கலாம். 5ன்றது ஒரு டிஜிட், ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி, 25ன்றது 2, ஸோ 2 பாயிண்ட் தள்ளி, 125னா 3 டிஜிட்ஸ் தள்ளி. ஓகேவா? இதை நீங்க மறந்துடக்கூடாது, ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இனிஷியலா இப்போவே சொல்லி தரோம். புரிஞ்சுதா? போனோமா?
நெக்ஸ்ட் ஸ்கொயர் கண்டுபிடிப்பு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இனிஷியலா நம்ம யூனிட் டிஜிட்ல 5 வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸப்ட் 5 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட்ல 5 அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் நம்பர் பார்க்கணும். ஸோ 2 டிஜிட் நம்பர் என்னென்னலாம் வந்திருக்கும்? 15, 25, 35, 45 அப் டு 95 வரைக்கும் வரும். ஓகேவா? 2 டிஜிட்ஸ் நம்பர்லாம். எக்ஸாம்பிள் 25 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த டேர்மை டோட்டலா 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 25 அப்படின்றது 2ஆ பிரிச்சா 2 தனியா 5 தனியா வருமா? இப்போ இந்த 5 ஸ்கொயர் என்னது நமக்கு? 5 into 5 25. கரெக்டா? இப்போ 25 இங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ அடுத்து இந்த டிஜிட் இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த 2க்கு அடுத்த நம்பர் என்னது? 3. அடுத்த நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 into 3. 2 3s are என்ன வரும்? 6. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் என்னது? 625. புரிஞ்சுதா? இதே நான் 15 ஸ்கொயர் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சுக்கோங்க. 5 ஸ்கொயர் என்னது? 25. அடுத்து 1 இருக்கீங்க. 1க்கு அடுத்த நம்பர் என்னது? 2. அப்போ 1 into 2 225. நீங்க என்ன வருதோ அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அதுவே 45 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25. அகைன் 4 இருக்கு. 4க்கு அடுத்த நம்பர் என்னது? 5. ஸோ 4 into 5 20. ஸோ 2025. புரிஞ்சுதா? ஸோ இதை மைண்ட் கால்குலேஷன்லேயே நீங்க போட்டுடலாம். ஓகேவா? இந்த மாதிரி லாஸ்ட்ல 5 முடிஞ்சு ஸ்கொயர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5ஓட ஸ்கொயர் லாஸ்ட்ல எழுதிட்டு அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பரால மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளவுதான். இதுல பிளஸ் பண்றது மைனஸ் எதுவுமே கிடையாது. டைரக்டா வர நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஓகேவா? நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி வரும்போது 10 செகண்ட்ஸ்லயே போட்டுடலாம். வெரி குட். 9025. ஸோ 75ன்றப்போ 5ஓட ஸ்கொயர் 25. 7 into 8. 7 8s are 56. அதே மாதிரி 5 ஸ்கொயர் 25. 9 into 10. 9க்கு அப்புறம் அடுத்தது 10 தான் வருது. கரெக்டா? ஸோ 9 into 10 90. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 digits நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 டிஜிட்டுக்கும் இதே கான்செப்ட் தான். ஓகேவா? பார்க்கலாமா? அதுவே 3 டிஜிட் நம்பரா இருந்துச்சு. For example, 135 ஸ்கொயர். இப்போ இதை நம்ம நார்மலா மல்டிப்ளை பண்ணும்போது 135 into 135 பண்ணணுமா? ஸோ 3 டிஜிட்ஸ் வரும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுமா இருக்கும். சேம் கான்செப்ட் அதே மாதிரி சொல்லலாம். எப்படின்னா அதே 2 டேர்மா பிரிச்சுக்கோங்க.
5 ஸ்கொயர் என்னது 25. லாஸ்ட் 25 தான் வரும். ஓகேவா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கு, நமக்கு 13 இருக்கா. ஸோ 13க்கு அடுத்து என்ன வரும் 14. ஸோ இங்க 13 into 14 சால்வ் பண்ணி அந்த நம்பரையும் அப்படியே நம்ம இங்க என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா. ஸோ 13 into 14 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 182. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 18225. ஸோ இங்க பிளஸ் பண்றது எதுவுமே கிடையாது. இந்த டேர்ம் அப்படியே இங்க போடணும், இங்க என்ன மல்டிப்ளை பண்ணி வருதோ அது அப்படியே இங்க போகணும், அவ்வளவுதான். ஓகேவா, புரிஞ்சுதா. 125 ஸ்கொயர் போடலாமா. 5 ஸ்கொயர் 25 தான். அடுத்தீங்க 12 into 13. ஸோ 12 into 13 போடும்போது நமக்கு என்ன வரும் 156. ஸோ அப்படி போடணும் 15625. புரிஞ்சுதா, நீங்க போடுறீங்களா. இதுவே 105 ஸ்கொயர் வந்தா என்ன வரும் 225 ஸ்கொயர் வந்தா என்ன வரும், சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். Very good. 11025. Correct. So 10 into 11, 110. Next, you solve பண்ணுங்க. Very good. So 25, 22 into 23 multiply பண்ணீங்கன்னா 506. அப்ப answer 50625. ஸோ 2 டிஜிட் நம்பர் வந்தாலும் 5 தவிர்த்து பேலன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், பிரிச்சுட்டு 5க்கு தனியாக ஸ்கொயர் எப்போவுமே லாஸ்ட்ல 25 தான் வரும். ஓகேவா, 5க்கு முன்னாடி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை விட அதுக்கு அடுத்த நம்பரால மல்டிப்ளை பண்ணி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, காப்பி பண்ணிட்டீங்கன்னா இப்போ 5 இல்லாம மற்ற 2 டிஜிட்ஸ் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் சின்ன நம்பரா எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நார்மலாவே 1 to 20 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அது படிச்சு வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 10 வரைக்குமாவது படிச்சிருக்கணும், 9 வரைக்குமாவது படிச்சிருந்தா தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, அப்படி இல்லைனாலும் மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். ஓகே, பட் ஆனால் டைம் எடுக்கும். சரியா, ஸோ இப்போ இங்க பாருங்க, நான் வந்து இப்போ 16 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஜென்ரலாக நம்ம இதை எப்படி போடுவோம், 16 into 16 அப்படின்னு போடுவோம். ஓகேவா, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எப்படி ஈஸியாக போடலான்னா, ஸோ இந்த கான்செப்ட் புரியுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புரிஞ்சிச்சுன்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகேவா, நீங்கள் கவனிச்சுக்கோங்க, 16 ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஒன்னொன்னுக்கும் ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்க, 1 ஸ்கொயர் 1, அதே மாதிரி 2 ஸ்கொயர் 4, அப் டு 9 ஸ்கொயர் வரும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் 81.
ஸோ 10 வேணாம் ஓகேவா. நான் இப்போ இதை ரெண்டாக தான் பிரிக்க போகிறோம் நம்ம. ஸோ 9 ஸ்கொயர் வரைக்கும் 81. ஸோ 2 டிஜிட் நம்பர் வரைக்கும் கிடைக்குதா. ஸோ ஒரு டிஜிட்லேருந்து 2 டிஜிட்ஸ் வரைக்கும் கிடைக்குது. அதனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும்னா 2 டிஜிட்ஸ் போட்டுக்கிறோம் ஓகேவா. ஸோ இங்கே 2 டிஜிட், இங்கே 2 டிஜிட் ஓகேவா. ஸோ இப்போ தனித்தனியாக போடணும். 1ஓட ஸ்கொயர் என்னது 1 தான். 6 ஸ்கொயர் என்னது 36 ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம்ல, இந்த எல்லா நம்பரையும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 into 6 6. அடுத்து இங்க ஸ்கொயர் போட்டிருக்கோம்ல, அதையும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 into 2, இதை 2ன்னு எடுத்துக்கணும் ஓகேவா. ஸ்கொயர்ன்றது இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா 2. ஸோ 6 into 2 என்ன வரும் 12. ஸோ அந்த 12 கீழே போடணும். எப்போவுமே நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் போட மாட்டோமா. ஸோ யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இங்கே போடணும் ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும் 256 ஓகேவா. ஸோ இது பார்க்கும்போது இதுவே ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு இது மல்டிப்ளிகேஷனில் போகிறதுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. டைம் சேவிங் இந்த மெத்தட் தான். சரியா புரிஞ்சுதா. இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க 76 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் கரெக்டா. எகைன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டிஜிட் போடணும். 7 ஸ்கொயர் என்னது 49. இப்போ ஏன் இங்கே நம்ம முன்னாடி 0 போட்டோம்னா இங்கே இந்த நம்ம முன்னாடி ஒரு சிங்கிள் டிஜிட் வந்துச்சுன்னா முன்னாடி 0 போட்டுக்கோங்க. அந்த இடத்த அப்படியே கேப்பை வந்து ஃபில் பண்ணிடக்கூடாது ஓகேவா. 0 போட்டுக்கணும். 6 ஸ்கொயர் என்னது 36 கரெக்டா. இப்போ அடுத்து உள்ள செகண்ட் ஸ்டெப் என்னது எல்லா நம்பரையும் தனித்தனியா பெருக்கணும் ஓகேவா. ஸோ 7 6 are 42. 42 into 2 84. ஸோ யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு ரிமைனிங் இதை ஃபில் பண்ணும். லாஸ்ட்ல ஆட் பண்ணும். 6 4 plus 3 7 9 plus 8 17 1 then 4 plus 1 5 5776. புரிஞ்சுதா. இன்னொரு சம் போங்க. இப்போ இங்க பாருங்க 32 ஸ்கொயர். இப்போ இதை பிரிச்சுக்கலாமா. இப்போ இங்க பாருங்க 3 ஸ்கொயர் வந்து 9 தான். ஸோ அதை எப்படி எழுதணும் 09. 2 ஸ்கொயர் என்னது 4. அதை வந்து 04 தான் போடணும். டைரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும் ஓகேவா. ஸோ அந்த 2 டிஜிட்ன்றது முன்னாடி ஒருவேளை நம்பர் வரலன்னா ஜீரோஸ் போட்டுக்கணும். இப்போ தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணும். 3 2s are 6 6 2s are 12. 4 2 10 1024. புரிஞ்சுதா. நீங்க ரெண்டு சம் சால்வ் பண்றீங்களா. ஸோ இந்த ரெண்டு சம்முக்கும் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட் கரெக்ட். எல்லாருக்கும் புரிஞ்சுதா எப்படி போடணுன்றது. ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க பார்ப்போம்.
நெக்ஸ்ட் போலாமா? ஸோ 2 டிஜிட் நம்பரில் ஸ்கொயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர்ஸ். ஸ்கொயர்ஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ 3 டிஜிட் நம்பரோட ஸ்கொயர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் வரும். அங்கே மட்டும்தான் உங்களுக்கு 3 டிஜிட்ஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி கான்செப்ட் வரும். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 110 120 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 102 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி போடுவோம்? 102 இன்ட்டு 102. ஸோ இது 3 டிஜிட்ஸில் வரும், ஆட் பண்ணுற மாதிரி வரும். கரெக்டாக? ஸோ இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் அதே தான். ஸோ அங்கே எப்படி ஒரு நம்பராக பிரித்தோமோ இங்கே லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் இப்படி பிரிச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நம்ம தனித்தனியாக போட்டோம்ல. ஸோ இங்கே 3 டிஜிட்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் போடுறனால நம்ம இதையும் நம்ம எப்படி பிரிச்சுக்கணும்னா 3 டிஜிட்ஸ் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் என்னது? 1. ஸோ 0 1. அடுத்து இங்கே 2 தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. 2 ஸ்கொயர் என்னது? 4. கரெக்டா? ஸோ 0 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இந்த சென்டர்ல ஒரு கேப் இருக்கா? அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணணும்னா இப்போ நம்ம எப்படி அந்த சம்ல உள்ள இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோமோ அதே கான்செப்ட் தான். ஸோ 1 இன்டூ இங்கே நமக்கு 0 2ன்றது 2 தான். ஸோ 2 இன்டூ 2. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 2 2s are 4 0 4. இங்கே எல்லாமே 2 டிஜிட் தான் போடணும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 104 404 is equal to 10404. எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? ஸோ இன்னொரு சம் போட்டு காட்டுறேன். ஒன் 21 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரெண்டு பிடிச்சிக்கலாமா? ஸோ இது தனியா. ஸோ 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான். ஸோ 0 1. நெக்ஸ்ட் 21 ஸ்கொயர். இப்போ நம்ம 20 வரைக்கும் படிச்சிருப்போம். ஸோ இப்போ திடீர்னு உங்களுக்கு இங்கே கீழே 2 டிஜிட் நம்பருக்கு தெரிலனா உடனே நம்ம ஸ்கொயருக்கு இப்போ பார்த்தோம்ல அதை சால்வ் பண்ணிடணும். ஸோ 2 ஸ்கொயர் சால்வ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 2s are 4. 1 ஸ்கொயர் 1. தென் 2 2 2s are 4. அப்போ ஆன்சர் என்னது? 441. ஓகேவா? இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே 2 டிஜிட் தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 41 போட்டுட்டு 4 எங்கே போடணும்? மேலே போடணும். அடுத்து இப்போ உள்ள இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 1 இன்ட்டு 21 21 தான். ஸோ 21 இன்ட்டு 2 என்ன வரும்? 42. ஸோ அந்த 42வை இப்படி போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? தென் இப்போ ரிமைனிங் ஆட் பண்ணிக்கிறது தான். ஸோ 0 1 4 4 + 2 6 4 1. அப்போ ஆன்சர் என்னது? 14641. புரிஞ்சுதா எப்படி போடணுன்றது? இப்போ இதுவே கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் வரும்பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 524 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி வரும்போது 3 பிரிச்சுக்கணும். இந்த 3லையுமே 2 டிஜிட் தான் வரணும். ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர்ஸ்னாலே 2 டிஜிட் தான். ஓகேவா? ஸோ 5 ஸ்கொயர் என்ன வந்துடும்? 25. இப்போ நமக்கு இங்கே 24 ஸ்கொயர் தெரியாது. கரெக்டா? ஸோ அப்போ 24 ஸ்கொயர் நம்ம தனியாக இப்படி கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 2 ஸ்கொயர் 4 4 ஸ்கொயர் 16. அப்புறமா 2 4s are 8 8 2s are 16. அப்போ ஆன்சர் என்னது? 576. ஸோ இப்போ இங்கே ஆனால் நம்ம 76 தான் போடணும். ரிமைனிங் 5 எங்கே போடணும்? மேலே போடணும். அடுத்து
நெக்ஸ்ட் இங்கே 5 இன்ட்டு 24 இன்ட்டு 2 இருக்கா? ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10. 10 இன்ட்டு 24 240. ஸோ இங்கே 240ன்றதும் 3 டிஜிட் நம்பர். ஸோ 40 இங்கே போட்டு 2 எங்கே போடணும்? மேலே போடணும். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ 2 7 4 5 7 6. புரிஞ்சுதா எப்படி சால்வ் பண்ணோன்றது? காப்பி பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் ஒரு 3 சம் தரேன், ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்படி உங்களுக்கு புரியலனாலும் நாளைக்கு இன்னொரு தடவை நான் சொல்லி தரேன். ஓகேவா? இங்க ஏன் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் சொன்னேன்னா 2 டிஜிட்டோட ஸ்கொயர் ட்ரிக் தெரிஞ்சாதான் இங்க 3 டிஜிட்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஹோம்ஒர்க் போட்டுவாங்க. 106 ஸ்கொயர் 214 ஸ்கொயர் 608 ஸ்கொயர். இந்த 3 சம் காப்பி பண்ணிக்கோங்க. இது நாளைக்கு சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஆன்சர் நாளைக்கு கிளாஸ்ல எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இப்போ நான் 524 சொல்லித்தரேன். அதாவது இந்த 3 டிஜிட் ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தனியாக பிரிச்சிடணும். ஓகேவா? 2 டிஜிட் பார்க்கும்போது நம்ம 2 நம்பரையும் தனியாக பிரித்தோமா, அதுவே 3 டிஜிட்ஸ் வரும்போது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்ஸை தனியாக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இங்கே மூணா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்று எடுத்துருக்கோம்ல ஸ்ப்ளிட் பண்ணி, அதுக்கான ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸுக்கும் சேர்த்து தான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 24 ஸ்கொயர் எங்கே சால்வ் பண்ணால் லாஸ்ட்ல இங்கே ஃபில் பண்ணும். இப்போ இங்கே நடுவில் ஒரு கேப் இருக்கா? ஸோ இந்த நடுவில் இருக்கிற கேப்ல என்ன ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் மூணையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணும். ஸோ 5 இன்ட்டு 24 இன்ட்டு 2. ஸோ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா 5 இன்ட்டு 2 10, 10 இன்ட்டு 24 240 வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்க, இங்கே எப்பவுமே நம்ம இந்த மூணா பிரிச்சோம்ல ஸ்ப்ளிட் பண்ணோம்ல, அந்த 3 ஸ்ப்ளிட்லையுமே 2 டிஜிட்டுக்கு தான் ஆன்சர் சால்வ் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நமக்கு 24 ஸ்கொயர் வந்து 576ன்னு 3 டிஜிட் நம்பர் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் இங்கே 2 டிஜிட் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ அப்போ 76 போட்டு 5 இங்கே மேலே போட்டுருணும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ இது 240 வந்துச்சா, ஸோ அப்போது 40 இங்கே போட்டு 2வை வந்து ரிமைனிங் 2வை இங்கே மேலே போட்டுருணும். தென் ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? பட் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும்போது மோஸ்ட்டாக இந்த ஹண்ட்ரட்ஸில் தான் சம்ஸ் வரும். இந்த மாதிரி வரும்போது ஈஸி. ஓகேவா? இதுக்கு நம்ம ஸ்கொயர்லாம் தனியாக கண்டுபிடிக்கவே தேவையில்லை. இப்போ இங்கே பாருங்கள் 102வை ஸோ 02 தனியாகவும் 1 தனியாகவும் பிரிச்சிடணும். ஃபர்ஸ்ட் நம்பர் தனியாகவும் பேலன்ஸ் தனியாகவும் பிரிச்சிடணும். இப்போ பாருங்கள் 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4. ஆனால் 2 டிஜிட்டாக தான் எழுதணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால தான் எல்லாத்துலேயும் ஜீரோஸ் போட்டிருக்கேன். இப்போ 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு 2 4. ஸோ 04. அவ்வளோதான். தென் ஃபைனலாக அதை எடுத்து அப்படியே எழுத வேண்டியதான். புரிஞ்சுதா? அதே மாதிரி 121 ஸ்கொயர் வரும்போது சேம் 1ஓட ஸ்கொயர் 1, 21ஓட ஸ்கொயர் என்னன்னா 441. நமக்கு இங்கே 3 டிஜிட் நம்பர் கிடைக்குது. அப்போது 41 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த 4 ரிமைனிங் இருக்குல்ல, அந்த 4ஐ நம்ம இங்கே மேலே போட்டுக்கிறோம். அடுத்து 1 இன்ட்டு 21 21 தான், 21 இன்ட்டு 2 42. ஸோ அது 2 டிஜிட் நம்பர் தான். ஸோ அதை அப்படியே போட்டுட்டு லாஸ்ட்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதே தான் 1 4 இங்கே மேலே 4 ஒன்று இருக்கா, 4 + 2 6 4 1. ஓகேவா? ஸோ 1 4 6 4 1. இப்போ புரிஞ்சிச்சா?
இது வந்து ஆக்சுவலா ஒரு சிங்கிள் ஸ்டெப்லயே சால்வ் பண்ற மெத்தட். ஓகேவா? இன்னொரு சம் போடுறேன் பாருங்க. 112 ஸ்கொயர். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுட்டு பிரிச்சிடணும். எகெயின் இதை 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 3லையுமே 2 டிஜிட் தான் வரணும். இப்படி வேணா உங்களுக்கு ஈஸியா போட்டுக்கோங்க. 1 ஸ்கொயர் என்னது? 1. அடுத்து 12 ஸ்கொயர் என்னது? 144. அப்பனா 3 டிஜிட் வந்துருச்சு. ஆனா எனக்கு இங்க 2 டிஜிட் தான் இருக்கு. ஸோ 44 போட்டு பேலன்ஸ் ஒன்று இங்க போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து 1 into 12 12 தான். 12 into 2 என்னது? 24. ஸோ 2 டிஜிட் தான் வருது, பிரச்சனையே இல்லை. அது அப்படியே போட்டுக்கணும். இப்போ அப்படியே ஆட் பண்ணிடணும். 4 4 4 plus 1 5 again 2 1. அவ்வளோதான். 1 2 5 4 4. ஓகேவா? புரிஞ்சா? காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? செஷன் இப்போ க்ளோஸ் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணிட்டு வாங்க ஹோம்ஒர்க் சம்ஸு. அப்படி புரியலனாலும் நெக்ஸ்ட் கிளாஸில் திரும்ப பார்க்கலாம்.